ஒரு காலத்தில் வீரேந்திரன் என்ற நல்ல மனம் கொண்ட மன்னர் ஒரு பெரிய ராஜ்யத்தை நீதியுடன் ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் அரண்மனையின் பொக்கிஷ அறையில் இருந்த விலைமதிப்பான ரத்தினம் திடீரென்று காணாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் அந்த அறையில் இருந்த 6 வேலைக்காரர்களை மன்னர் முன் கொண்டு வந்தார்கள். அந்த சமயம் விவசாயியின் வெள்ளையாடு போலு அங்கே வந்து வேலைக்காரர்களை முகர்ந்து பார்க்க ஆரம்பித்தது. மன்னருக்கு ஒரு புத்திசாலியான யோசனை வந்தது. இந்த ஆடு திருடர்களை கண்டுபிடிக்கும் என்று அவர் அறிவித்தார். மன்னர் தொடர்ந்து கூறினார், இன்று இரவு நீங்கள் ஒவ்வொருவரும் இருட்டான குதிரை மாடத்துக்குள் சென்று இந்த ஆட்டின் வாலை தொட வேண்டும். திருடன் அந்த ஆட்டை தொட்டவுடன் அது சத்தமாக கத்திவிடும். வேலைக்காரர்கள் மிகவும் பதட்டமடைந்தார்கள். அன்று இரவு எல்லா வேலைக்காரர்களும் இருட்டான குதிரை மாடத்தில் ஆட்டின் வாலை தொடச் சொல்லப்பட்டார்கள். ஆனால் உண்மையான திருடன் பயந்து ஆட்டின் வாலை தொடாமல் அமைதியாக வெளியே வந்தான். அடுத்த நாள் காலை மன்னர் எல்லா வேலைக்காரர்களையும் கைகளை காட்டச் சொன்னார். ஒருவரின் கைகள் மட்டும் சுத்தமாக இருந்தது. அவனே திருடன் என்று மன்னர் உடனே கண்டுபிடித்தார். மன்னர் சிரித்துக்கொண்டு உண்மையை கூறினார். ஆட்டின் வாலில் கருப்பு தூள் பூசப்பட்டிருந்தது. தொட்டவர்களின் கைகளில் கருப்பு தடம் இருந்தது. பயந்த திருடன் மட்டும் தொடவில்லை. அதனால் அவனே திருடன் என்று தெரிந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, தவறு செய்தவன் எப்போதும் பயப்படுவான். பயம்தான் உண்மையை வெளிப்படுத்தும்.